ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முருகேசன் தோட்டத்துக்கு போனா அவன் தருவான். அவன்கிட்ட கேட்டனா பைனி நொங்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் காசு அவன் எதிர்பார்ப்பான். ஆமா, இப்ப எல்லாம் வியாபாரமா ஆகி போச்சு இல்ல, வேற நம்ம கொடுத்துதானே ஆகணும். இப்ப யார் சும்மா தாரா? முன்னாடி எல்லாம் மனம் போல தோட்டத்துகளுக்கு போனோம்னா இந்தால அந்தால டின்னில ஊத்தி வச்சிருப்பானோ, குடிச்சிட்டு போலாம். இப்ப அப்படியா எல்லாம் வியாபாரம் ஆகி போச்சு. எனக்கு இப்ப பைனி குடிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. முருகேசன் தோட்டம் வரைக்கும் நடக்கணுமே. நடக்க மேட்சப்பட்ட முடியுமா? நமக்கு வேணும்னா நம்ம தான் போகணும். நம்ம இன்னைக்கு வேணா வேலையை முடிச்சுட்டு அப்படியே போவோம் மெதுவா. அதான் சோத்தை கட்டிட்டு வந்திருக்கோம்ல, தின்னுட்டு எடுத்துட்டு பொறுமையா போவோம். அவன் எப்படியும் கருப்பட்டி காய்க்கிறதுக்கு தான் போட்டிருப்பான். நம்ம போனோம்னா தருவான். அந்தி பையனி இன்னும் நல்லா இருக்கும். அவன் அந்தி பையனி ஏறுவானா? யார் வேணா இருக்கும். கல்லுக்கு போடியவன் யாரும் இறங்க தானே செய்வான். கேட்டா தருவான். சரி, அப்ப நம்ம நாளைக்கு போவோம். என்ன நாளைக்கா? நான் நாளைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்குலாம் போலான்னு பார்த்தேன். கொடி ஏறியாச்சு, மாசி திருவிழா ஆரம்பிச்சுட்டு போயிட்டு வரணும்ல. ஏன் அது கூட்டமாவுல இருக்கும். இப்ப எங்கெங்கேயோ இருந்து ஜனங்கள்லாம் வாரவள நல்ல கூட்டமா இருக்குங்காவ. நீ இந்த நேரத்துல போனுங்க. ஐயே, நான் வருஷம் போயிட்டு இருக்கேன். நான் என் அப்ப நான் முருகனை தரிசிச்சுட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அப்ப நானும் வாரேன், சேர்ந்து போகுமா நாளைக்கு? அங்க கோயில் பக்கத்துலலாம் இறக்கி விடமாட்டான். அங்க தூரமா தான் இறக்கி விடுவோம். நடக்கணும். நடந்துடுவிய? அட, நான் நடந்தே போலான்னு இருக்கேன் ஊர்ல இருந்து. நீ வேற ஏடா ஊர்ல இருந்தே கோயிலுக்கு நடக்க போற? அட, என்ன லேடிஸ் கும்பல் 100 நாள் வேலைக்கு வந்திருக்காளுவலா? அட, நம்ம அழுவா இங்க என்ன பண்ணுது? ஏ புஷ்பா, அட இங்க எங்க வந்து அந்த சொல்லு பைய? அட என்ன இந்த பக்கம்? இங்க நம்ம சொத்து ஒண்ணு கடந்தது, அத போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க இருக்கிய. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? 100 நாள் வேலைக்கு பொம்பளையோ வந்து கிடக்குலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் 100 நாள் யாரி வேலையா? யாரி வேலையும் இல்ல, குளத்து வேலையும் இல்ல. அதான் அந்த கடலை போட்டு கடலை இடத்துக்கு வந்து பார்க்க சொல்லியிருந்தவன் சொல்லியிருந்தோம்ல, அந்த நாள் இங்க வந்து காவல் கிடக்கும். மயில் கீழு எல்லாம் வந்து நாசம் பண்ணிருந்து கடலை என்னாங்க. அதனால இங்க மரத்தடி நிழல்ல இங்கே உட்கார்ந்துருக்கோம். இப்போ கடலையை பார்த்துக்கிட்டு. அது சரி, என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கிய? இவன் இன்னைக்கு ஒரு வழி சோத்துக்கு மண்டகாயம் தான். இவன் அவனத்தையே தின்னுட்டு போவான் பாரு. இதை சொல்ல இங்க எதுக்கு வந்தான்? எங்க இருந்தாலும் வந்துருக்கியான். மூக்கு ஏத்திரமா என்னமோ தெரியல, நமக்கு இருக்குது. என்ன பசிச்சிருச்சா? சாப்பிடுறியா? என்ன குழம்புன்னு சொல்லு, அப்பதான் சாப்பிடுவேன். பருப்பு கறி இருப்பு கறின்னா வேண்டான்னு ஓடிடுவேன். பருப்பு கறி இல்ல, நேத்துள்ள கறி குழம்பு தான். சூடு பண்ணி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறியா? அப்படி அட, கறி குழம்பா? கொண்ட பாப்பா. உட்காரம். புஷ்பம் புஷ்பம் தான். எப்பயும் நமக்கு ஒரு ரூபாய் சுவாரி எப்ப கேட்டாலும் தருவா. கறி குழம்பு சாப்பிடு. அட அட அட, என்ன அருமையான மனம். ஏ புஷ்பாக்கு அங்க பாரு. என்னலா, என்னத்துக்கு நீ அந்த ஆளுக்கு இப்ப சோறு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? போற இடம்லாம் வந்திருக்கியா அந்த சொல்லு கிழவன். பாவம், வயசான காலத்துல தின்னுட்டு போட்ட விட்டு அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து கிடக்க அந்த ஆளுக்கு. அவரு அங்க இங்கன்னு தோட்டத்து கடவுளுக்கு கடத்திட்டு வேலைக்கு ஆள் வச்சு அந்த பொங்கி தின்னுட்டு போலாம். மரும விட்ட சோறு கறியை வாங்கி தின்னுட்டு அடக்கதை விட்டுட்டு வாங்கிட்டு எப்ப பார்த்தாலும் சோறு கறியாட்டு வாங்கி தின்னுட்டு அடக்கானா இவன் மனுஷனா? நீயும் கொடுத்துக்கிட்டு இருக்கியே. 4 பேர் 4 விதமா பேசாண்டாவளா? அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவ. அவன் எனக்கு நல்லா தெரியும். பொண்ணா படிச்சவங்க நாங்களும் இந்த ஊர்லயே தான் இருக்கோம். சொக்கார் முறைலாம் வரும். அதனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னமோ போங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் பிடிக்கல. சரி, தின்னுட்டு போட்டு வயசான காலத்துல அதுகளுக்கு மரபு ஓட்ட சுவாறு கேட்கறதுக்கு தயங்கி போய் இருப்பான். அந்த காலத்துல எனக்கு நல்லா உதவி பண்ணியிருக்கான். என் வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டு இருந்தப்போ நிறைய உதவி பண்ணியிருக்கான். அதனால அதையும் நம்ம மறக்கப்படாதுல்ல. சரி, என்னமோ போங்க. எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, இங்கே கேட்க மாட்டேங்கிறியே. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இப்போ மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதான் நீ கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். நல்லா கருவாட்டு கறியும் கஞ்சி இருக்குல்ல, அதை குடிச்சிட்டு போவோம். ஒரு வாய் நீ தர முடியா? என்ன எனக்கு அது வாடி நிறைய கஞ்சி இருக்கு, யார் வேணாலும் குடிக்கலாம். இப்போ இவனுக்கு இங்கே தோட்டமாக கிடக்கான். ஆமா, அந்த காலத்திலே ஏகப்பட்ட சொத்து உண்டு. இப்போ எங்கெங்க கிடக்குன்னு தெரியாம கிடக்குது. அவங்களுக்கே தெரியாது இன்னும் எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு. அந்த அளவுக்கு கிடந்தது. இப்போ கண்ணுக்கு தென்படியதை மட்டும் அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காவ. இனிமேல் சாவ போகிற காலத்தில் எல்லாத்தையும் மோனுக்கு எழுதி வச்சுட்டு போவான். இவ்வளோ சொத்து வச்சிருக்க இவனுக்கு சோறு போட ஆள் இல்லை. அட அட அட, அருமையா இருக்கம்மா. யாருமே போக மாட்டாங்க. பெரிய பொண்ணு வீடு வரைக்கும் போகும். அது மாமியார் எங்கன்னா வெளியே உட்கார்ந்துருக்கோம். என் மாமியாரும் காலங்கத்திலே கிளம்பிருச்சு கதை பேசுறதுக்கு. அது கூட எங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கோம் புரளி. பெரிய பொண்ணுட்டு இன்னைக்கு கொஞ்சம் நேரமாவது ஏசியை போட்டு ரூம்ல நல்லா சில்லுன்னு ஆக்கி கூடலாம், கொஞ்சம் நேரம் படுக்கட்டும்னு கேட்கணும். உன் பொண்டாட்டிய சும்மா எல்லாத்துக்கும் சத்தம் போடிய நினைக்காதல. அவ பண்ணிய காரியம் பூரா அப்படி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அவளை என்ன வேணாலும் சத்தம் போட்டுக்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். இன்னும் மாவரைக்க பொம்பளை மறப்பாளா? அப்ப அவ எந்த லட்சணத்துல இருக்கான்னு பாரு. தெரிஞ்சா சரிதான். மாவு அரைன்னு சொல்லும் போதெல்லாம் 7 மணி ஆகட்டும் 8 மணி ஆகட்டும் ராத்திரி 10 மணிக்கு உட்கார்ந்துக்கிட்டு அரைச்சிக்கிட்டு இருப்பா. நேற்று நான் பார்த்துட்டு தான் அதுக்கு சொல்லாம கொள்ளாம கம்முன்னு இருந்தேன். இப்படி ஊர்னா மாவு என்னத்துக்காவான்னு சொல்லு. அவ மறந்துருந்தா நீயாவது கொஞ்சம் அரைச்சிருந்திருக்கலாம். நீ சும்மா இப்படி உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்காதல. அவ தான் இப்படி கழுதியா போறா. ஏற்கனவே அது ஒரு சோம்பேறி கழுதை. அந்த சோம்பேறி கழுதைக்கு நீ சப்போர்ட் பண்ணி இன்னும் அவளை கெடு. அதுக்கு இல்லம்மா,
அரிசி ஊற வச்சது வேற மாவுலாம் ஒண்ணுக்காவாம ஆகும்ல, அதுக்கு சொன்னேன். வேற அது துருதுக்கு கொட்டையா முடியும். இப்ப ஒரு 4-5 கலனி மறுபடியும் பணஞ்சு போட சொல்லியிருக்கேன். இந்த போட்டிருக்கல்ல ஆட்டி எடுக்கட்டும். இந்த தேங்காய் உரிச்சு கொண்டா. இது நம்ம வீட்டுல வச்ச மரத்துல இருந்து விழுந்ததாமா? ஆமா ஆமா, இந்த அப்படி அங்க வீட்டுக்கு பின்னாடி தான் அருவாலாம் கிடக்கும். பாரு, பார்த்து எடுத்து வெட்டி கொண்டா. இந்தா உரிச்சு கொண்டாரேம்மா. இன்னும் துணி ஒருபாடு துணி கிடக்கு. அங்க குமிச்சு குமிச்சு போட்டிருப்பா, துவைக்காம கொள்ளாம. எவன் வந்து துவைப்பான அப்படி போடுவாளோ தெரியல. இல்ல நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தான் சாட்சை காணும், அதை காணும், இதை காணும்னு எல்லாத்தையும் தேடுவா. வீட்டில் ஒருத்தி வேலைக்காரி நான் இருக்கம்ல, நான் எல்லாம் பார்த்துக்கிடுவேன்னு இருப்பேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒன்னத்தையும் துவைக்காம கொள்ளாம அந்த ஆளை போட்டுருவேன். அன்னைக்கு தெரியும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது காலையிலே அதை காணுமே இதை காணும்னு தேடும்போது நமக்கு அப்படி செய்யவும் மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்றது? அம்மாக்காரி என்னத்த சொன்னாலும் மண்டையை அட்டிக்கிட்டு ஓனாங்கனங்க போறத பாறான். இந்த மாவை ராத்திரியே அரைச்சிருந்தேன்னா இப்போ நான் காலங்காத்தாலே கிடந்து இப்படி மாங்குன்னு அரைக்க வேண்டி இருந்திருக்குமா. இன்னத்துக்கு இப்படி சட்டி சட்டியாக மாவு அரைச்சி வைக்கணும். இவ்வளோ மாவையும் இனிமேல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கு வேறு இடமே இருக்காது, ஃபுல்லாக மாவுக்கு தான் இடம் இருக்கும். இப்படி அரைச்சி வச்சு என்னத்துக்கு தின்னு உடம்ப கெடுக்கணும். பாக்கெட்டு மாவு ஒன்று வாங்கினோமா கடையில் ஒரு நேரத்துக்கு ஊற்றினோமான்னு இருக்கணும். இப்படி பானையாக அங்கே அரைச்சி ஊற்றி வச்சு என்னத்துக்கு? இங்க என்னத்தை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க? எத்தையும் நீங்கள் அந்த பக்கமாக தானே போனீங்க, எப்படி இப்போ இங்கே வந்தீங்க? அடுப்பங்கரைக்கு தான் கிச்சனுக்கு 2 பக்கமே பாத்திரம் இருக்குன்னு தெரியுமில்ல, அப்புறம் என்ன? நான் துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் துணியை போடுறதுக்கு போனேன். நாங்கள் இப்போ சர்ப்பு எடுக்க வந்தேன். அம்மா சர்ப்பு வாங்கினது எங்க? அது அந்த மளிகை ஜாமான் இது அதுக்குள்ளே கிடக்குது. அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளேருந்து என்ன வெளியே எடுக்கல. பழைய இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிடலான்னு அது உள்ளே தான் இருந்தது. அதை எடுக்க தான் வந்தேன். என்ன தெரிய சொல்லி நம்ம திட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லதே, நான் உங்களை போய் திட்டுவேண்ணா? என்னமா சட்டி சட்டியா பானையா கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவு அரைச்சி வைக்கன்னா ஊற்றி திங்கும் போது இடத்துல 10 தோசை 12 தோசை. இப்போ வேண்டா தெரியும் சொல்ல வேண்டியது தானே. மாவு அரைக்க வேண்டாத்தே, நம்ம கடையிலே ஒரு பாக்கெட் மாவா, ஒரு பாக்கெட் என்ன ஒரு 9 பாக்கெட் மாவு வாங்கி ஒவ்வொரு நேரத்துக்கும் சுட்டு தள்ளு. அட நான் அப்படி சொல்லலத்தே, மாவு இது பத்தாது, கூட கொஞ்சோலாம் போட்டிருந்துருக்கலாம், ஊரை மறந்துட்டேனேன்னு சொல்ல வந்தேன். போடு அடுத்த முறை இப்படி போட்டுட்டு வரைக்க மறந்துரு. அதுக்கப்புறமா காலையில் உட்கார்ந்து இப்படி அரைச்சிக்கிட்டு இரு. ஏத்தே சும்மா இருங்க, ஒரு நேரம் மறந்துட்டேன்னா இதே மாதிரி தினமும் மறப்பேன்னா என்ன? அடுத்த முறைலாம் சீக்கிரம் போட்டு சீக்கிரம் அரைச்சிருவேன். நீங்களே அரைச்சிருந்துருக்கலாம், ஏதோ நான் ஊறப்பட்டதை நான் தான் அரைக்கணும்னு இருந்திருக்கிய. ஆமாம், நான் ஊறப்பட்டிருந்தேன்னா நான் அரைச்சிருந்துருப்பேன். இது நீல ஊறப்பட்டா அப்போ ஞாபகமாக வச்சுக்கிட்டு நீ தானே அரைக்கணும். ஏதோ தெரியாமல் போட்டுட்டேன். அதானே, ஏன்டா ஊறப்பட்டதுனால தானே நம்ம செய்ய வேண்டியிருக்குன்னு இருக்காதானே? ஆமத்தே, எப்படி கண்டுபிடிச்சிய? இனிமேலாம் ஊரே போட மாட்டேத்தே, மறந்து போயிடுற பத்தியில. இனிமேல் ஊரை போட மாட்டேன், நீங்களே போட்டு நீங்களே அரைச்சிருங்கண்ணா. நான் போட்டு அரைச்சி தருவேன்னு நீ மல்லாக்க படுத்துரு, விட்டதை பார்த்துக்கிட்டு. கொண்டை அட்டிக்கிட்டு எப்படி போகாது பாரான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மண்டையை மொட்டை அடிச்சு விடியனா இல்லையான்னு பேரு. பெரிய பொண்ணு போலா. அட வாவுமா, என்ன இந்த பக்கம்? என்ன பெரிய பொண்ணை தேடி வந்தியோ? ஐயோ, இவரு வீட்லயே இருந்தாரு, இன்னும் வேலைக்கு போலையா? நம்ம வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போயிட்டான். இந்த ஆளுங்க உட்கார்ந்து தேங்காய் உரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, பெரிய பொண்ணு தேடி தான் வந்தேன். நீங்க இன்னைக்கு வேலைக்கு போலையா? இந்த இனிமேதான் போன 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டிருக்கேன். இந்த பெரிய பொண்ணை அனுப்பி விடுறேருங்க. காலையிலேயே ரவுண்ட்ஸ் அன்னைக்கு. இல்ல அவட்ட பச்சை மிளகாய் தான் இருக்கான்னு கேட்க வந்தேன். பச்சை மிளகாய் இருந்தா 2 அவளை கொண்டுட்டு வர சொல்லுங்க. நான் போயிட்டு வீட்டுல சட்னி வைக்கணும். இனிமேதான் சட்னியை வைக்கணுமா? அப்ப செல்வத்துக்கு என்ன இட்லி பொடி தானா? அவரு சும்மா சக்கரை போட்டனாலும் தின்ட்டு போயிருவாரு. இனிமேதான் சட்னி வைக்கணும், பச்சை மிளகாய் இல்லாம இருந்து அதான் பெரிய பண்ணிட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இங்கேயும் துவையில தான் இந்த மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கா. நேத்து மாவு அரைக்காம போட்டா அந்த காலையிலே எந்திரிச்சு அரைச்சிட்டு அடக்கா. ஓ அப்படியா? சரி சீக்கிரம் வர சொல்லுங்க. அந்த வர சொல்றேன். ஐயே, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாவே, ஏசிய போட்டு வீட்டுல கொஞ்ச நேரம் பெரிய பொண்ணு வீட்டுல இருக்கலான்னு பார்த்தேன்னா இவ என்னன்னா மாவாட்டிட்டு அடக்காங்காரு. இருந்தாலும் இவரை எப்ப வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு அப்ப இவரே வீட்டுல இருக்காருன்னா அப்ப மாமியாக்காரர் வீட்டுல தானே நடக்கும். நம்ம அப்படியே டேக் டைவர்ஷன் போட்டு லட்சி வீட்டுக்கு போயிருவோமா? சரி, வேற அந்த ஆள்கிட்ட வேற சொல்லி விட்டுட்டோம். வேற நம்ம இப்ப போயிட்டோம்னா வேற இவ வேற பெரிய பொண்ணு வேற சத்தம் போடுவா. சரி, நின்று பெரிய பொண்ணா வாராளா என்னன்னு கேட்டு பார்ப்போம். வந்தானா அவளை இழுத்துட்டு ஓடிடுவோம். எத்தே என்ன கொஞ்சம் அரைப்படணுத்தே, அரைப்பட்டனா அள்ளிடலாம். ஏமா இந்த தேங்காய் சீக்கிரம் அரைச்சி அள்ளிட்டு கிரைண்டரை கழுவிட்டு தூரல விட்டு ஒரு இடம் போவ அவளை வர அவளை. இதுக்கு ஒரு திண்டை கட்டுன்னு கேட்கானா? ஏமா அதான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, அதுல வச்சு எடுத்து வச்சு இங்க வண்டி தானே. இது பெரிய கிரைண்டரு, சின்ன கிரைண்டர்னா தூக்கி வச்சு பண்ணிடலாம். ஏன் பெருசு ஒரு ஓரமா போட்டுதான் அரைக்க முடியும். அவ செவரெல்லாம் மாவாக்கி முடியும். அதுக்கு தான் நாங்க இழுத்து கொண்டு போட்டு செய்ய வேண்டியிருக்கு. உன் பொண்டாட்டியில ஒரு வேலையிலும் ஊர்லன்னா வேற என்னத்தை செய்ய? கொண்டா தேங்காவை இந்தாங்கம்மா. அடுப்பாக்கறையில அங்கேயும் எங்கேயும் இந்த கிரைண்டரை போட்டு இழுத்துக்கிட்டு ஒரு பாடு பண்ணிடுவாமா இவ. ஏ பெரிய பொண்ணு,
உன்னை உன் ஃப்ரெண்டு வெளியே தேடுது பேரு. என் ஃப்ரெண்டு அது யாரு? யாரு யாரு உமாதான் இந்த வெளியே நிக்கா. போ பச்சை மிளகாய் கேட்டா 2 பச்சை மிளகாய் கொண்டு போய் கொடுத்துரு. எது பச்சை மிளகா வேணுமாமா? பச்சை மிளகா வேணும், பருப்பு வேணும், மிளகு வேணும், என்னத்தையாவது ஒண்ணு வேணும்னு வந்துகிட்டே இருப்பாளுவோம்மா. இவளை இப்படி வெளியே அனுப்புனா இவன் அந்தால பையனும் பேருவா. இரு நானே பச்சை மிளகா எடுத்து கொடுக்கேன். ஏற்கனவே அவன் மாமியாரி வேற ஒரு டம்ளர் சீனி வாங்கிட்டு போனா. அது என்ன திருப்பி தரல. அவகிட்ட சொல்லி இதை கொடுத்துட்டு வாரேன். அதை நானே சொல்லி கொடுக்கேன். நீங்க போய் சட்னியை வைக்க போறீங்களா, துவையில வைக்க போறீங்களா, என்ன தானே பண்ண போறேன் நீங்க அந்த வேலையை பாருங்க. ஆமாம்மா, அவளே போயிட்டு வரட்டும். நீங்க துவையில இறங்கியாரா கஞ்சியை குடிச்சிட்டு ஆபீஸுக்கு கிளம்பியே. அவளை விட்டு அவ வெளியே போயிருவாள. வேற மாவு அந்த ஆள கிரேட்டர்ல கடந்து போய் ஒண்ணுக்காவாம ஆகி வரும். வேற அந்த வேலையை நான் தான் செய்யணும். இருங்கத்தே 2 பச்சை மிளகா கொடுத்துட்டு வரதுல தேஞ்சிட முடியே இருங்க. நானே வந்து மாவை அள்ளியே. நீங்க உங்க பிள்ளைக்கு துவையில அரைச்சி கஞ்சை விடுங்க. நான் தான் வாரேன். போயிட்டா. இனிமே அவ இப்ப வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. எல்லாம் ஒன்னாலதால வாரது அவ்வளவா. அவ கழுதையா போறதுக்கு காரணமே நீந்தால. சரிம்மா, நான் தான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இங்க துவையில வச்சுட்டு கஞ்சி வச்சுட்டு கூப்பிடுங்க, நான் தான் வாரேன். ஓடுகாலியை கட்டிட்டு வந்ததே வேற இப்படிதான் இருப்பான். என்ன சோனி, நீ மட்டும் தான் டூருக்கு வரலையா? அப்போ ஆமா மேம், நான் மட்டும் தான் வரல. அட கிளாஸே வருது, அப்புறம் என்ன நீ வர வேண்டியது தானே? ஏன் உங்க வீட்ல காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா மேம், போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா? ஷட் அப். ஏன் என்னாச்சு? இல்ல மேம், எங்க அம்மாக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அதனால தான் விட மாட்டேங்கிறாங்க. ஏன் பத்திரமா போயிட்டு வர மாட்டேன்னு சொல்லி பயப்படுறாங்களோ? அப்படி இல்ல மேம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே போறதுனால என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. ஏய் சோனி, ஏவ வாயை மூடு, லூசு மாதிரி பேசாத. இப்படி இல்லாம பேசுறாங்க பேரண்ட். ஆமா மேம், எங்க அம்மாட்ட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். ஏமா என்னைய விடுறதுக்கு பயமா இருக்கா, நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா மேம் கூட பசங்க எல்லாம் இருக்காங்க, பிள்ளைகள் எல்லாம் இருக்கு, ஒன்றும் பயம் இல்லை போலான்னு சொன்னேன். எங்க அம்மாவும் அப்பாவும் விட மாட்டேங்கிறாங்க, உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. சின்ன பிள்ளை போற இடத்துல கவனமா இருப்பியோ இல்லையோன்றதுக்காண்டி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நீ அதை தப்பா எடுத்துக்காத. விடு, இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை போலாம். உங்க அக்கா போறாளா? இல்ல மேம், அவளையும் போக சொல்லல, அவளையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, காம் டவுன், சிட் டவுன். ஓகே மேம். சி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் என்னென்னலாம் கொண்டு வரணும், என்னென்ன கொண்டு வரக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுப்போம். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, லாஸ்ட் ரோ லிசன் பண்ணு. அந்த லாஸ்ட் ரோல உள்ள பசங்களா எங்க போனாங்க? மேம், அவனுங்க வெளியில போயிட்டானுங்க. யார் யாரெல்லாம் போனாது? இந்த வார இரு. ஏய் சூனி, உட்காருடி. இன்னைக்கு செத்தானுங்க. ஏய் லூசா நீ, ஏன் இப்படி சொல்ற மேம் கிட்ட? இப்படி சொன்னா அவங்க உன்னை என்ன நினைப்பாங்க? இப்படியா சொல்றது? அதானப்ப உண்மை. எங்க வீட்ல அப்படி சொல்லி தான் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்லயும் சதீஸ் வந்ததுனால தான் என்னையே அனுப்புனாங்க. அதுவும் இன்னைக்கு தான் காசு கொடுத்து அனுப்புனாங்க எங்க அம்மா. அதனால தான் நான் பே பண்ணேன். நீ உங்க வீட்ல கேளுன்னு எவ்வளவோ சொன்னேன். நானும் தான் கேட்டேன்ல, நீ இப்படி சொல்ற பேரு. சரி, நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல, எப்படியும் இன்னைக்கு வீட்ல கேட்டு பர்மிஷன் வாங்கிடலாம். இன்னையோட ஓவர், எதுவுமே கிடையாது. நாளைக்கெல்லாம் வந்தா வாங்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல மேம். இனிமே எங்க அம்மாவே டூருக்கு போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். அவனுக்கு வந்தானுங்கன்னா என் கிளாஸ்லயே உள்ள வரக்கூடாது. சரி இரு, நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, எப்படியும் ஆஃபீஸ் ரூம்ல போய் கையில காலில் விழுந்தாவது மேம்கிட்ட பே பண்ணிடலாம். நானும் வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன். சதீஸ் நாங்க எல்லாம் போறோம், அதனால சந்தியாவும் ஜோடியாவும் அனுப்புங்கன்னு. நீ ஏன்டா பப்பு மாதிரி எதுவும் கேட்காத. நான் சாயங்காலம் பேசிக்கிறேன், நீ அமைதியா இருமுத. சரி, நான் காசு தந்தது எதுவும் யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி ரைட்டு, அவளுக்கு பே பண்ணிரு. அவங்க வீட்டில் கேட்டாங்கன்னா கம்பல்சரி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நாங்களா சேர்த்து போட்டோம், அப்படி ஏதாவது நீ சொல்லி சமாளி. சரி வா மச்சான் போலாம். சரி வரோம், சீக்கிரமா போய் பே பண்ணிரு. அடா கேண்டீனுக்கு போயிட்டு போவோம் வா. கண்டிப்பா மச்சான், அதுக்கு தானடா உன் கூட நான் வரேன். டேய், இங்க என்ன நடக்குது? சோனிக்கு எதுக்கு இவன் ஃபீஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கான் டூருக்கு? இத நீ அவன் இருக்கும்போதே கேட்டிருக்கலாமே. சீனியர்னா கொஞ்சம் பயம்தான். அதானே, அவன் கிட்ட ஓ வீரத்தெல்லாம் கேட்டாத, என் கிட்ட கேட்டு. டேய், அவன் யாரா நம்ம கிளாஸ் பிள்ளைக்கு ஃபீஸ் பே பண்றது? நம்மளே காசு ரெடி பண்ணி நம்மளே கொடுத்துருக்கலாம்ல. சோனிக்கு நீ வீட்ல பர்மிஷன் வாங்குறதா இருந்தா நானே ரெடி பண்ணி தந்திருப்பேனே. டேய், அதான் அவன் சொல்லிட்டு போறான்ல சீனியர். அது ஏதோ முன்னாடி காசு கொடுக்க வேண்டியிருக்கு, ஏதோ மாம்பழம் வாங்கணுமா தேங்காய் வாங்கணுமா என்னமோ சொல்றானே. அதுக்கு காசு கொடுக்கணுமா? அத காசு தான் இப்ப தந்துட்டு போறான். பர்மிஷன் மட்டும் எப்படின்னா வீட்ல வாங்கி அந்த பிள்ளைய டூருக்கு அனுப்புன்றான். இருந்தாலும் எனக்கு என்னமோ இது சரியா படலல. உனக்கு எதுதான் சரியா பட்டிருக்கு? சரி வா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். சோனிக்கு காசு கட்டிட்டோம்னு வைங்க, அவளும் டூருக்கு நம்ம கூட வரலாம். அதனால முதல்ல காசு இருக்கு கையில கொண்டு போய் கட்டிட்டு வந்துருவோம். வேற நம்ம கையில இருந்தனா செலவாயிரும். இத நான் என்ன கதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இங்கே நின்னு முறைச்சிக்கிட்டு நில்லு, நான் போறேன்.